டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க ஹோட்டல் டேஸ்ட்டில் வெஜ்ஜு சால்னா எப்படி செய்யலாம் அப்படின்னு. இந்த வெஜ்ஜு சால்னா செய்கிறதுக்காக நம்மளுடைய நெருங்கிய நண்பர் ஹோட்டலில் வெஜ்ஜு சால்னா எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லா டிப்ஸையும் கேட்டுக்கிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான வெஜ்ஜு சால்னா செஞ்சு காட்டியிருக்கிறோம். இதில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் சரியான ஒரு டேஸ்ட்டை எடுக்க முடியும். சின்ன சின்ன டிப்ஸ், சின்ன சின்ன பொருட்கள், அதுதான் நம்மளுடைய டீ கடை கிச்சன் வெஜ்ஜு சால்னா. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து வெஜ்ஜு சால்னா, அதாவது ஒரு ஃபேமிலிக்கு தேவையான வெஜ்ஜு சால்னா, ஒரு ஃபேமிலினா ஒரு 4 பேர் 5 பேருக்கு தேவையான அளவுக்கு இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு வெஜ்ஜு சால்னா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எதுக்குனாலும் நம்ம செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான சால்னா தான் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, மசாலா பொருட்கள் ஒரு சின்ன துண்டு பட்டை, இவ்வளோதான். வீடியோவில் பார்த்தே எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டார் பூவு, இந்த அளவுக்கு கல்பாசி, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்னதாக ஒரு சாதி பத்திரி, 1 டீஸ்பூனு சோம்பு, ஒரு பிஞ்ச் அளவில் சாதிக்காய் நல்லா நொறுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து வறுக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படியே ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். அப்படியே ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம ஒரு பொடியாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இந்த அளவுக்கு பவுடர் அரைச்சா போதும். இது லைட்டாக கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்கும், பரவாயில்ல. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதை நம்ம ஒரு பக்கம் தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம இந்த வெஜ்ஜு சால்னா பண்ணுறதுக்கு ஒரு கடாய், அது மாதிரி நல்ல ஒரு பாத்திரம், அதாவது 1 லிட்டரு நம்ம வந்து சால்னா வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதனால பாத்திரம் சூடாயிடுச்சு. சூடானோடனே எண்ணெய் வந்து நம்ம இந்த சால்னாவுக்கு கடையில் அப்படியே எண்ணெய் மிதக்கும் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். எண்ணெய் இப்போ வந்து ஒரு 50 ml ஊற்றி, நம்ம வீட்டில் என்ன சமையல் எண்ணெய் பயன்படுத்துறீங்களோ அதில் ஒரு 50 ml சேர்த்துருங்க. இப்போ நம்ம எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. சூடானோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலாவை முத இந்த எண்ணெயிலே போட்டுருங்க. ஆமாம், நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடியது கரெக்டாக அளவு சரியாக இருக்கும். அதனால் ஒரு டைமுக்கு நம்ம மசாலா சொல்லி அரைச்சிருக்கோம், அதையே நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் வந்து இந்த மசாலாவை லேசாக நல்லா, அதாவது அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுக்கிட்டு லேசாக அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவை நல்லா ஒரு தடவை அப்படியே சுருங்க, அப்படி நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. ரொம்பன்னு ஒரு வாசனை வரும். லேசாக அந்த அளவுக்கு அந்த எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. அறுபட்டோடனே நம்ம இங்கே ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாகவே வெட்டி வச்சுருக்கோம். நமக்கு பொடுசாக வெட்டி வச்சோம்னா அந்த சால்னா பண்ணும்போது சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். பெருசானா வதங்குறதுக்கு லேட்டாகும். அதனால் இந்த அளவுக்கு பொடுசாக வெட்டிட்டு அதை உள்ளே சேர்த்துருங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ நம்ம மசாலாவில் அந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வதங்குற டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு சம அளவில் எடுத்து ஒரு 2 டீஸ்பூனு இந்த இடத்துல சேர்த்துடலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா அப்படியேவும் கிண்டி கொடுத்து ரெடி ஆகட்டும். இப்போ இந்த வதங்குற டைமில் நமக்கு இப்போ நம்ம அது வதங்குற டயத்தில் தக்காளி வந்து 100 கிராம் எவ்வளோ இருக்கோ 2 தக்காளி இருந்தது. 2 தக்காளி எடுத்து நம்ம வெட்டிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டை அரைச்சிட்டு இட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அந்த தக்காளியை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பச்சை வாசனையெல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா கிண்டி விட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. போனோடனே நம்ம இந்த பேஸ்ட்டை இதில் உள்ள சேர்த்துடலாம். தக்காளி வந்து நீங்கள் முழுசாக போட்டு வதக்கினாலும் வதக்கலாம். இப்படி போட்டோம்னா நமக்கு அந்த சால்னா வந்து நல்லா ஒன்று போல கிரேவியாக இருக்கும். அவ்வளோதான். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. தக்காளி போட்டு ஒரு நிமிஷம் அந்த இதுலேயே வேகட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதங்கின உடனே இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து இதில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக மல்லி இலை, அளவுக்கு மல்லி இலை எடுத்து அதையும் நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துருங்க. புதினாவும் லைட்டாக இந்த ஒரு கையளவு எடுத்து அதையும் நல்லா பொடிசாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துருங்க. இதோட சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. அப்படின்னா தான் நமக்கு அந்த சால்னாவில் வந்து அது புதினா மல்லி டேஸ்ட் வந்து நல்லா இறங்கி வரும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து ஒரே ஒரு டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கணக்கு பண்ணி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி ஒரு 2 டீஸ்பூனு, சீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு, 1 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள். ஏற்கனவே 3 மிளகாய் சேர்த்துருக்கோம், அதை ஈக்குவல் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரம் சாப்பிட்ற வரந்தா அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவையும் அதோட சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துருங்க. லைட்டாக அந்த மாதிரி அடி பிடிக்கும், அதை பற்றி ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு லைட்டாக அந்த மாதிரி அடி பிடிச்சி நம்ம மசாலா வந்து கிண்டி கொடுக்கும்போது அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆமாம், அடுத்து லேஸ் அப்படி கிண்டி கொடுத்தோன்னா அடுத்து நம்ம தண்ணி சேர்த்து அந்த மசாலாவெல்லாம் எடுத்துடலாம். மசாலா எல்லாம் போட்டு நமக்கு எல்லாம் பச்சை வாசனை போய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் 3 கப்பு.
மெஷர்மெண்ட்ல 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 700லேருந்து 750 ml எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அந்த கொதிக்கிற டயத்தில் நம்ம இன்னொன்று பேஸ்ட் ரெடி பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அந்த தேங்காய் வந்து தேங்காயோட அளவு இந்த அளவு தான். இந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை பொடிசா வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். அதே மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். இது நிலக்கடலை பருப்பு ஒரு 25 கிராம் வறுத்த பருப்பு தான், தொலியை நீக்கிட்டு வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து நல்லா திக்னஸ் ஆகும், கொஞ்சம் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். முந்திரி பருப்பு ஒரு 20 கிராம் முந்திரி பருப்பு, அதையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 பீஸ் மேலே இருக்கும். அதையும் நம்ம இதில் போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு. இப்போ நம்ம அந்த முந்திரி பருப்பு, தேங்காய், நிலக்கடலை நல்லா பேஸ்ட் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது ஒரு 200 ml தண்ணி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த அளவுக்கு நல்லா ஜாரையும் கழுவி விட்டு இது ஒரு 200 ml இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சால்னா வந்து அப்படியே நல்லா கொதிச்சு லைட்டாக அந்த எண்ணெய் ஓரமாக பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த கொதிச்சு வந்துருக்க டயத்தில் நம்ம ஏற்கனவே புதினாவும் மல்லியும் போட்டிருக்கோம். ஆனால் அந்த கொதிச்சு வந்த டயத்தில் கொஞ்சமாக மறுபடியும் சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு லைட்டாக அப்படி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், கம்மியான அளவில். அப்படியே ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு பேஸ்ட் அரைச்சி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த இடத்துல கடைசியாக சேர்த்துடணும். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. நம்ம அந்த முந்திரி பருப்பு அதெல்லாம் வந்து நல்லா போகும்போது நம்ம கொஞ்சம் திக்காகி வரும். இதோட சால்னா ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நம்ம சால்னா வந்து அந்த எண்ணெயில் ஊற்றி அந்த மசாலாவை வந்து அந்த மசாலா எல்லாம் போட்டு நம்ம கிரேவியை வதக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அப்படியே மிதக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட அளவில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எதுவும் தேவைப்படலை. இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்டெல்லாம் ஊற்றின பிறகு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா நுரக்கூடி வரும். அந்த நுரக்கூடி வரும்போது நம்ம நல்லா ஒரு தடவை கரண்டி போட்டு கிண்டி கொடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமுக்கு மாற்றி அது வாட்டில் பொறுமையாக அதே நைஸாக கெட்டித்தன்மைக்கு வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டு இருந்தால் போதும். லேசாக அந்த தேங்காயெல்லாம் ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அந்த அளவுக்கு கொதித்த உடனே நமக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடும். நமக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லா வந்துடும். நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி பிரட்டி அந்த நல்லா வெஜ்ஜு சாலாவில் பிரட்டி அப்படி எடுத்துட்டு ஒரு கடையில் போய் ஒரு சால்னா அப்படியே ஊற்றி சாப்பிட்டு நீங்கள் ஒரு டேஸ்ட் பார்த்துருப்பீங்க. அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பக்காவாக வரணும்னா நம்ம சொன்ன முறையில் அந்த மசாலாவை கரெக்டாக அப்படியே அரைச்சி அதில் எப்படி முதலிருந்து கரெக்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அரைச்சி நல்லா சூப்பராக ஒரு பக்குவமான ஒரு சூப்பரான சால்னா ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி மெத்தடில் ரெடி பண்ணுங்கள், அருமையாக வரும். இதே போல் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.